ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வியாழக்கிழமை காலையில் vlog ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க. எழுந்து மாவுக்கெல்லாம் போட்டுட்டு குளிச்சுட்டு வந்து சமையலுக்கு தாங்க ரெடி பண்ணி வச்சேன். சமையலுக்கு தேவையான திங்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு செஞ்ச வேலை வீடு தாங்க க்ளீன் பண்ணேன். நேற்று நைட் பண்ண ப்ராஜெக்ட் திங்ஸ் அப்படி அப்படியே போட்டுட்டு தூங்கிட்டேன். காலையில் எழுந்திரிச்சு தான் க்ளீன் பண்ணேன். எல்லாருமே டைட்டில் பார்த்துருப்பீங்க, 1.5 நாள் தொடர்ந்து வேலைன்னு சொல்லிட்டு 1.5 மணி நேரம் தூக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாவே நேற்று காலையில் புதன்கிழமை, அதாவது அப்பாவுக்கு சாமி கும்பிட்ற அன்றைக்கி காலையில் 3 மணிக்கு எழுந்ததுங்க. அப்பாவுக்கு சாமி கும்பிட்றதுனால பகல்லையும் தூங்க முடியல. ஈவினிங் வந்து பசங்களுக்கு ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு அவங்கள சாப்பிட வச்சு தூங்க வச்சுட்டு 10 மணிக்கு மேலே தான் ப்ராஜெக்ட் ஒர்க்ஸை ஸ்டார்ட் பண்ணேன். வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ஸ்கூலில் ப்ராஜெக்ட்டுங்க. அதனால் ப்ராஜெக்ட் வந்து வியாழக்கிழமை சப்மிட் பண்ணணும்னு யுவன் சொல்லியிருந்தான். யுவன் வந்து அவன் ப்ராஜெக்ட் ஓரளவுக்கு முடிச்சுட்டான். அவன் வந்து ஒரு சின்ன ஹெல்ப் கேட்டிருந்தான் என்கிட்ட. அந்த சின்ன ஹெல்ப் தான் நைட் ரொம்ப நேரம் இழுத்துருச்சு. அதுக்கப்புறம் இளன் ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தூங்குறதுக்கு நைட் வந்து 1:45ங்க. போய் படுக்கும்போது 2 மணி ஆகிடுச்சு. காலையில் 3 மணிக்கு டான்னு எழுந்துட்டேன், அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே. ஏன்னா ஒரு பயத்திலேயே தூங்கினேன். என்ன காரணம்னா, இன்றைக்கி வந்து பூரியும் ஸ்வீட் கார்ன் பிரியாணியும் மெனு ஆட் பண்ணியிருந்தாங்க. பூரி வந்து வழக்கமாக வர விட ரொம்ப ஆர்டர்ஸ் அதிகமாக வந்திருந்தது. 40 பூரிக்கு மேலே ஆர்டர்ஸ் வந்திருந்தது. அது ஆர்டர் வந்தது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. என்னென்னா எல்லாருமே 8 மணிக்கே டெலிவரி கேட்டிருந்தாங்க. அவ்வளோ ஹரிபரியாக செஞ்சேங்க. ஆனால் 8 மணிக்கு முன்னாடியே கொடுத்துட முடியுமானும் ட்ரை பண்ணேன். பட் ஆனால் ஆன் டைமுக்கு கொடுத்துட்டேங்க. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்வீட் கார்ன் பிரியாணியும் ஆர்டர் இருந்தது. எல்லாமே முடிச்சுட்டு எப்போ போல் டைமுக்கு டெலிவரி கொடுத்து அனுப்பிட்டேன். பசங்களுக்கு இன்றைக்கி எந்த ஸ்பெஷல் மெனுவும் இது செய்யலைங்க. இன்றைக்கி பசங்களுக்கும் ஸ்வீட் கார்ன் பிரியாணியும் பூரியுமே ஸ்கூலுக்கெல்லாம் பேக் பண்ணி அனுப்பிட்டேன். பசங்களை அனுப்பிச்சிட்டு டெலிவரியும் கொடுத்து முடிச்சுட்டு வந்து பார்த்தா வீடு கொஞ்சம் கலைஞ்சி தான் கிடந்தது. சரி, கிச்சனை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு தூங்கிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். என்னாச்சுன்னா, கிச்சன் க்ளீன் பண்ண ஒரு ஞாபகம் வந்தது. எப்படியா இருந்தாலும் லஞ்சு சமைக்கிறதுக்கு எந்திரிச்சு தான் ஆகணும், பாதி தூக்கம் கெடுமே அப்படின்ட்டு கையோடு சமைச்சு வச்சுட்டு தூங்கிடலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால் ஈஸியாக வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி தான் செஞ்சேன். கவிதா சமையலறை யூடியூப் சேனல் இருக்குல்ல, அவங்களது பார்த்தா செஞ்சேன். டேஸ்ட் சூப்பராக வந்ததுங்க. பீட்ரூட் வந்து இன்றைக்கி அரிஞ்சு தான் பொரியல் பண்ணேன். எனக்கு அது வேகிறது கூட கடைசி நேரத்தில் பொறுமையே இல்லை. அதனால் எனக்கு வந்து குக்கரில் வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்து தாளித்து பொரியல் பண்ணிட்டேன். குழைவெல்லாம் இல்லைங்க, கரெக்டாக வந்திருந்தது. ஸோ பீட்ரூட் பொரியல் பண்ணி வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி செஞ்சு லஞ்சை முடிச்சிட்டேன் சிம்பிளாக. கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு தான் அப்புறம் தூங்க போனேன். ஏன்னா குட்டி கிச்சனுங்கிறனால எனக்கு கிச்சன் க்ளீன் பண்ணிட்டுனா தான் திருப்பி வந்து வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு வழியாக தூங்க போயிட்டேங்க. கண்டினியூவாக 4 மணி வரைக்கும் ஒரே தூக்கமாக தூங்கினேங்க, பசங்க வர்ற வரைக்குமே. ஸோ என்னோடய தேர்ஸ்டே இப்படி தாங்க இருந்தது. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.